ஒரு குரூப்பு, அந்த குரூப் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு, அக்கிரமம் பண்ணிக்கிட்டு, அராஜகம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப தவறான ஒரு வழிபாட்டு முறையை கொண்டவர்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பாரி வந்து சாத்தான வழிபட்டா என்ன சக்தி வந்துருமா, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா, இதெல்லாம் என்ன நம்புறாருன்னு நம்ம சாத்தானை அவங்க வழிபடுறாங்க, அதனால நம்ம அப்படி சொல்லலை. நீங்க இவங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சாத்தானை வழிபடுவதால் இவர்களுக்கு ஏதோ சக்தி வர மாதிரியும், இவங்க வந்து அப்படியே வந்து ரத்தத்தை குடிக்கிறதுனால இவங்க நல்லா வாழ்ற மாதிரி, இதை நாங்க பேசல. இந்த பிலீஃப்ல இருக்கிறவன் இந்த உலகத்துல மேல இருக்கிறான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். இப்ப நம்ம வந்து கெடா வெட்டி சாமி கும்பிடுறோம், இது ஒரு நம்மளுக்கான ஒரு நம்பிக்கை. அதே போல வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து பாருங்கன்னா சில சர்ச்சில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தம்பி எந்திரிச்சிட்டு வருவாரு, இப்படி தொடுவாரு, ரப்பா அப்படிம்பாங்க. இதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு லைட்டா சிரிப்பு வரும். ஆனா அங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க, அவங்க அதை நம்புறாங்க. ஆக்சுவலா ஏதோ ஒரு விதத்துல அதை நம்புறாங்க, அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இதை வந்து நம்ம நம்புறோம் நம்பலைங்கிறது ரெண்டாவது. ஆனா அதை நம்புறவங்க ஒரு குரூப்பா பண்றாங்கல்ல, இதே மாதிரி இந்த பவர்ல இருக்கிற குரூப் எல்லாமே சாத்தானை வழிபடுவதாக அவர்களுடைய நம்பிக்கை. இதுக்காக சாத்தான் வந்து உட்காந்து இவங்களுக்கு அருள் பாவிச்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்லல, சாத்தானை இவங்க கும்பிடுறாங்க. அப்ப அதுக்கு எப்படி அதை கும்பிடணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் சில முறைகள், ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதுல வந்து குழந்தை பலி என்பது மிக மிக முக்கியமான ஒரு ரிச்சுவலா இருக்கு. அதை வந்து அவங்க இனாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து மறைமுகமா அந்த குழந்தை பலி கொடுப்பது போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க பண்ணி சில ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றதை பார்த்திருப்பீங்க. சில இடங்கள்ல அது உண்மையாவே நடக்குது அப்படிங்கிறது தான் இப்ப சொல்ல வருது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருவை உருவாக்கி அந்த ஃபீட்டஸ், இப்போ ஆக்சுவலாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அது மாதிரியான தகவல்லாம் இப்போ வந்திருக்கு. என்னன்னா, அந்த ஃபீட்டஸ் இருக்குல்ல, குழந்தை வந்து கர்ப்பமான அந்த ஃபீட்டஸை மட்டும் எடுத்து அந்த ஃபீட்டஸை வந்து பலி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறானுங்க. இதெல்லாம் வந்து இப்போ அரசியல் புதுசாக வருது. இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து நிறைய சீக்ரெட் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீட் கேர்ள் அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்வீட் கேர்ள் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங். பீஸா அப்படின்னா, இப்போ எப்ஸ்டீனு எவ்வளோ பெரிய பணக்காரன், ஐ காட் த பீஸா டெலிவரி, அதை ஏன் வந்து மெயிலில் போட போகிறான், மெயிலில் அவன் ஏன் போடுறான். அப்போ அந்த பீஸாங்கிறது வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை, பீஸாங்கிறது குழந்தைய வந்து அவங்க பீஸாங்கிற கோட் வேர்டில் சொல்கிறாங்க. உங்களுக்கான வந்து பீஸா வந்து இந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை வந்து இந்த டேட்டில் வந்துடும் அப்படிங்கிற. பலி கொடுக்க வேண்டிய குழந்தை, பலி கொடுக்குறதுல அவங்க வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான இமெயில்ஸ் வந்து அவன் பயன்படுத்தியிருக்கான். இதில் நிறைய சீக்ரெட் கோட்ஸ் பட்டிருக்கான். அதனால தான் சில இமெயில்ஸ் வந்து மீனிங்கே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அதை லிட்டரலாக படித்தா நமக்கு எளவு புரிய மாட்டேங்குது. அவன் அதில் அந்த சீக்ரெட் கோட்ஸை வந்து அவங்களுக்கான அந்த சங்கீத மொழிகளில் அவன் வந்து நிறைய வார்த்தைகளை வந்து